வணக்கம், நான் உங்க அப்துல் நபீல். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, அதாவது டைரக்ட் செல்லிங்ல இந்தியால லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் ஆயிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அவங்களுடைய லைஃபே இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரணமா இருந்தவங்க, ஜீரோல இருந்தவங்க எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்ற இந்த ஒரு எக்ஸலண்டான இண்டஸ்ட்ரி மூலியமா ஹீரோ ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவ்வளவு சக்சஸ் ஸ்டோரி இருக்குன்ற விஷயம் ஜெனரல் பப்ளிக்கு, மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ மக்களுக்கு இத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாதானே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க தைரியமா உள்ள வருவாங்க. அப்பதானே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல பேர் வரும். மக்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிய வைக்கிற ஒரு முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய முழு கோஆபரேஷன் எனக்கு தேவை. சோ என்னுடைய யூடியூப் சேனல்ல இந்தியால நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில சக்சஸ் ஆன பலருடைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இணைஞ்சு சாதாரணமா இருந்தவங்க பெரிய ஆளான அவங்களுடைய கதைகளை, அவங்களுடைய ஸ்டோரிய, சக்சஸ் ஸ்டோரிய என்னுடைய யூடியூப் சேனல்ல போட போறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ் ஸ்டோரி இருந்தா, இதுல வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்ல உங்களுடைய ஸ்டோரியையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் நீங்க பேசி எனக்கு அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840586254. இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். டெலகிராம்ல அனுப்புங்க. இதே நம்பர் தான், டெலகிராம்ல அனுப்புங்க. அந்த வீடியோ நீங்க பண்ணும்போது தயவு செய்து உங்க கம்பெனி பெயரோ இல்ல உங்க கம்பெனியோட ப்ராடக்ட பத்தியோ பேசாதீங்க. நான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறது தான். இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்தினாதான் நீங்க பீஸ்ஃபுல்லா உங்க கம்பெனி பிசினஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணணும். ஒரு கையை மட்டும் தட்டினா ஓசை வராது. நானே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்க எல்லாருடைய கோஆபரேட், நீங்க எல்லாரும் எனக்கு கோஆபரேட் பண்ணாதான் மக்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு ஒரு புனிதமான இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணி இருக்குன்றத நான் கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ நீங்களும் வீடியோ பண்ணி அனுப்புங்க. ஆனா கம்பெனியோட பேரை சொல்லாதீங்க. உங்க கம்பெனி ப்ராடக்ட் பத்தி பேரை சொல்லாதீங்க. இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சுன்ற உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கருத்தை நீங்க அதுல பகிர்ந்துக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வெற்றி பெறது எப்படின்றத பத்தி நீங்க அந்த வீடியோல குறைந்தபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் போதும். ஓகே, அது மக்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணா அது என்னுடைய சேனல்ல போடுறேன். நீங்க அந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பேரு, உங்களுடைய பாஸ்ட், நீங்க முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி நீங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள இணைஞ்சீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, எப்படி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சுன்ற விஷயத்த நீங்க அந்த வீடியோல பேசுங்க. தயவு செய்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல உங்க கம்பெனி பேரோ எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்தா என்னால அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு காமன் பர்சனா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. என்னோட கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஏதாவது ஒரு கம்பெனியை ப்ரமோட் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி எனக்கு எண்ணம் இல்லை, அப்படி பண்ணவே மாட்டேன். நீங்க உங்க பேச்சு எவ்வளவு நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பின்னாடி உங்க கம்பெனியோட பேர் ஏதாவது இருந்தா அந்த வீடியோ நான் என்னுடைய சேனல்ல போட முடியாது. உலகம் முழுக்க பார்க்கட்டுமேங்க இது எவ்வளவு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி அப்படின்றது. நான் மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது இல்ல. என்கிட்ட பலர் கமெண்ட்ல கேக்குறாங்க, உண்மையாவே இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களா, ஜெயிச்சவங்க எங்க, ஜெயிச்சவங்களை காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. காட்ட வேணாமா? எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே பல ஆயிரம் பேர் இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா. பேசுங்க, பேசி எனக்கு அனுப்புங்க. உலகம் முழுக்க காட்டுவோம். தமிழ்நாட்டுல பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்கன்றது உலகம் முழுக்க காட்டுவோம். பெரிய பெரிய அச்சீவர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்றத உலகம் முழுக்க நம்ம காட்டுவோம். சோ இன்னைக்கு வெற்றியாளர்கள் வரிசையில உங்க கூட பேச போறது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சகோதரர், சேலத்தை சேர்ந்த சகோதரர்,
அவர் லைஃப்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இணைஞ்சு எப்படி அவருடைய என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நம்ம அவர் வாயாலே கேட்போமே. அவருடைய பேர் மதர் ராஜா, சேலத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு பல ஆயிரம் பேருடைய வீட்டுல அவர் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டது மட்டும் இல்லாம பல ஆயிரம் பேருடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்காரு. உண்மையாவே இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய எண்ணம், நான் பல தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த நெட்வொர்க்கிங்ன்ற ஒரு எக்ஸலண்டான இந்த வாகனத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையா இருக்கு, அவருடைய எண்ணமா இருக்கு, அவருடைய கனவா இருக்கு. பேர்பட்ட ஒரு எக்ஸலண்டான லீடர். இன்னைக்கு அவர் எப்படி இந்த பிசினஸ்க்கு வந்தாரு, எப்படி அவர் இந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல் ஆனாருன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம கேட்போம். மிஸ்டர் மதர் ராஜா ஃப்ரம் சேலம். Dear friends, this is Madar Raja, direct selling entrepreneur from Salem. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்தது, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ நான் இருக்கும்போது என்னோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஜேர்னியை ஷேர் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஜேர்னியை ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்மளோட லைஃப் கோச், மோட்டிவேஷனல் ட்ரெயினர் டாக்டர் அப்துல் நபீல் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிஃபோர் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி மதார் ராஜாவை நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியை நான் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில எம்ப்ளாயா இருந்தேங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயா இருக்கும் போது எனக்கு 22,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பளம். 22,000 rupees சம்பளம் வரும்போது லைஃப்ல வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும் என்னென்ன சேலஞ்சஸ் தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சம்பளம் வரக்கூடிய தேதி வந்து 1ஆம் தேதி, மேபி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா 2ஆம் தேதி பேங்க்ல கிரெடிட் ஆகும். ஆனா இந்த சம்பளம் வர்றதுக்கு மட்டும்தான் 1ஆம் தேதி 2ஆம் தேதிங்க. ஆனா செலவாகிறது மேக்சிமம் 15ஆம் தேதிக்கு மேல அக்கௌண்ட்ல எந்தவித பணமும் இருக்காது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எதுக்கு நமக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுல எந்த ஒரு சேவிங்ஸ்மே என்னோட லைஃப்ல நான் ஜாப்ல இருக்கும்போது வச்சதே கிடையாது. அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பதில் ஸ்பெண்டிங்ஸ் அக்கௌண்டாவே தான் இருந்தது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, லைஃப் வந்து சைக்கிள ஸ்டாண்டு போட்டு மிதிக்கிற மாதிரி தான் இருந்தது. மிதிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். லைஃப்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். அப்ப எப்போதுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம், இப்படியே இருந்தா எந்த சேவிங்ஸும் இல்லாம ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸஸ் இருக்கு. ஸோ எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றது, எப்படி சேவிங்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லார் குடும்பங்கள்லயும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இப்போ உங்க வீட்டுல உங்க மேல எதிர்பார்ப்பு இருக்கும். எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் சன். அப்ப என்னோட பையன் எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? எங்க பையன் இருக்கான், ஒரு நல்ல ஒரு வீடு கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல வாங்குவோம், சொந்தமா ஒரு வீடு வாங்குவோம், நல்ல ஒரு கார் வாங்குவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் ஃபேமிலியும் எல்லார் மேலேயும் இருக்கும். நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதே எதிர்பார்ப்பு என்னோட ஃபேமிலியும் இருந்தது. அந்த மாதிரி டைம்ல நான் ஜாப்ல மட்டும் இருக்கும்போது நான் எவ்ரிடே ஒர்க் பண்ணுவேன். என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பட் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி, 15 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி, நான் வேலைக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் ஒரே சம்பளம் தாங்க. அதுவும் 15ஆம் தேதிக்கு மேல பணம் இருக்காது. அப்ப எப்படி நம்ம லைஃபை மாத்துறது? நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஜோக்குக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய டைம் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, பசங்கெல்லாம் நாங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஃபேமிலியில வந்து ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரம்ஜான் வருது, தீபாவளி வருது, நியூ இயர் வருது, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும், இல்ல ஃபேமிலியில ஏதாச்சும் பர்த்டேஸ் அந்த மாதிரி வந்தாலும் பிளான் பண்ணி சண்டை போடுறோம் ஒய்ஃப் கூட. ஏன் அப்படின்னா, அந்த டைம்ல அதிக எக்ஸ்பென்ஸ் வரும், சண்டை போட்டா கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருந்தது லைஃப்ல. அப்போ வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாத டைம். பணம் இருக்கிறவங்களுக்கு லைஃப்ல முன்னேறதுக்கு, தொழில் பண்றதுக்கு 1008 வழிகளுக்கு மேல இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பணம் இல்லாம மிடில் கிளாஸ் லைஃப்ல, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நம்மள மாதிரி இருந்த மக்களுக்கு பணம் இல்லாம, முதலீடு இல்லாம தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நாம பார்த்துட்டு இருந்தது. இப்ப நான் யூஸ்வலா வந்து பேப்பர்லாம் வந்துச்சு அப்படின்னா, பேப்பர்ல நிறைய மக்கள் எதை பார்ப்பாங்க அப்படின்னா, ஹெட்லைன்ஸ் பார்ப்பாங்க.
நான் பேப்பர்ல போய் வரி விளம்பரம் தான் பார்ப்பேன். ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாம தொழில் கிடைக்குமா, நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படிங்கறத தாங்க நான் எப்போதுமே பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு என்னோட ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் மூலியமா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி என்னோட லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண வேர்ல்டோட பெஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எனக்கு அறிமுகமாச்சு. எனக்கும் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்கும்போது அன்னைக்கு அந்த டைரக்ட் செல்லிங் ப்ரோக்ராம்ல பேசின ஸ்பீக்கரா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண பீப்புளா இருக்கட்டும், எல்லாமே சாதாரண நம்மள மாதிரி மக்கள். அப்படி பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 1000 டேஸ்ல 1200 டேஸ்ல 3 வருஷத்துல 4 வருஷத்துல 5 வருஷத்துல நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அப்ப நம்ம ஒரு 40 வருஷம் வேலைக்கு போறோம், எந்த ஒரு சேஞ்சஸுமே பெருசா வர்றதில்லை. நிறைய பேர் 40 வருஷமா ஒர்க் பண்றாங்க, பெருசா எந்த சேவிங்ஸும் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்ப இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது நிறைய மக்கள் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல கண்டிப்பா கடின உழைப்பு இருக்கு, ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில என்ன நினைச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல எந்த சேவிங்ஸும் கிடையாது. ஒரே ஒரு பைக் வந்து லோன்ல எனக்கு இருந்தது. பட் இன்னைக்கு ஐ ஹாவ் 2 கார்ஸ், HDFC கார், ஆக்சிஸ் கார் கிடையாது, என்னோட ஓன் கார். லோன் இல்லாம 2 கார் இருக்கு. என்னோட ஓன் பிளாட்ஸ்ல இருந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு டைம்ல கூட people are telling it's a tough time, covid அது இதுன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல கூட என்னோட லாஸ்ட் ஜனவரி மந்த் இன்கம் கூட you won't believe, நான் வேலைக்கு போகும்போது வருஷத்துக்கு 2,65,000 ரூபாய் சம்பளம், ஆனா என்னோட ஜனவரி மந்த் இன்கம் 7 digit in a month. இன்னைக்கு இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஆல்மோஸ்ட் என்னோட இந்த 4 இயர்ஸ்ல என்னோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நாங்க இருக்கக்கூடிய கம்பெனில எவ்ரி வீக் இன்கம். அப்ப இன்னைக்கு பெர் வீக்குக்கு எனக்கு 6 டிஜிட்ல இன்கம் வருது. 6 டிஜிட்னாங்க உங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லணும்னா 1000 அப்படின்னா வந்து 4 டிஜிட், 10,000னா 5 டிஜிட், 6 டிஜிட்னா லட்சத்துக்கு மேல. மந்த்லி கால்குலேட் பண்ணும்போது லாஸ்ட் மந்த் கூட மோர் தென் 7 டிஜிட்ல இன்கம் இருக்கு. இந்த மாதிரி இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லும் நிறைய மக்களோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த the most noblest profession அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். நிறைய கண்ட்ரீஸோட பிரசிடென்ட்ஸ் கூட இதை என்கரேஜ் பண்றாங்க. என்னோட லைஃபை கம்ப்ளீட்டா மாத்திருக்கு. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி 2 கார், ஓன் பிளாட்ஸ் இருக்கு. இந்த இன்டர்வியூ நபீல் சார் வந்து டைரக்ட் செல்லிங் பத்தி ஒரு இன்டர்வியூ பண்ணணும், சக்சஸ்ஃபுல் பீப்புளை பத்தி பண்ணணும் அப்படின்னு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. மேபி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 1 மந்த் லேட்டரா வந்திருந்ததுன்னா உலகத்துல கோடீஸ்வரர்கள் மட்டுமே டிராவல் பண்ற ஒரு பியூட்டிஃபுல் ஜெர்மன் கார் உலகம் ஃபுல்லும் தெரியும், அந்த காரை நான் புக் பண்ணியிருக்கேன். மேபி இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா அந்த காரோட நான் பேட்டியும் கொடுப்பேன். சோ நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தின இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி சூப்பரான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் நபீல் சாருக்கும், இந்த மாதிரி லைஃப்ல நிறைய பேர் வாழ்க்கையை இன்ஸ்பயர் பண்ணவங்களோட பத்தி அவங்களோட ஸ்டோரிஸை என்னோட சேனல்ல போடணும்னு நினைச்ச சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன். சோ அப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல எந்த இடத்துக்கு போகணும்னாலும் ஆக்சிடென்ட்ல போக முடியாதுங்க. இட் இஸ் பியூர் ஆஃப் சாய்ஸ். நம்ம முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்ப நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையை நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த துறையை பத்தி எதுவுமே தெரியாது. பட் என்னால முடியும் அப்படின்னு தைரியமா ஆரம்பிச்சதுனாலதான் அந்த துறையில நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேலைக்கு போனாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங் பத்தி உங்களுக்கு பெருசா நாலேஜ் இல்லைனாலும் ஒரு தைரியமா இன்னொரு ஸ்டெப் முடிவு பண்ணி டைரக்ட் செல்லிங்ல இந்தியால நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்காங்க. அதுல பெஸ்ட் கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ் பார்த்து உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சஸ்டைனபிள் சக்சஸ், நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒரு சக்சஸ் கிடைக்கும். இந்த சொசைட்டில ரெகக்னிஷன், நிறைய பேர் மதிக்கிற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். யாராச்சும் உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்டு வந்தா அவங்க கேட்டதுக்கு மேல ஹெல்ப் பண்ற பொசிஷன்ல நீங்க போய் உட்காருவீங்க. உங்களோட லைஃப் நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷனா மாறும். சோ நீங்க எல்லாரும் ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் டாக்டர் அப்துல் நபீல் சார் அண்ட் ஹிஸ் யூடியூப் சேனல் ஃபார் திஸ் இன்ஸ்பிரேஷனல் மெசேஜஸ் கொடுத்துட்டு இருக்கிற
எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்க டைரக்ட் செல்லிங்க பத்தி நிறைய விஷயங்களை கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறதுக்காக அபுல் சாருக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு என்னோட செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். விஷிங் யூ ஆல் a grand success. எக்ஸலென்ட். சோ மதர் ராஜாவோட ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா ஜெனரல் பப்ளிக்கு கொண்டு போய் சேருங்க. நீங்க உங்களுக்கு உங்க நெட்வொர்க்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க தான் நெட்வொர்க்கிங்குள்ள இருக்காங்களே. நீங்க பப்ளிக்கு கொண்டு போய் சேர்த்தா தானே இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரின்றது அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்பதானே அவங்க அட்லீஸ்ட் பார்ட் டைம் ஆவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்க. சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெட்வொர்க்கிங்ல இல்லாத வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை. நீங்களும் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆனீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய 3 விஷயம். 1, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சரை பத்தி நீங்க பேசலாம். 2வது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களுடைய பயணம், வெற்றி பயணத்தை பத்தி நீங்க பேசலாம். 3வது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெற்றி பெறறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நீங்க கொடுக்கலாம். 3 விஷயத்தை நீங்க கொடுங்க. என்னுடைய நம்பருக்கு நீங்க பண்ற வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணா அதை என்னுடைய சேனல்ல போஸ்ட் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், குட் லக் அண்ட் காட் பிளஸ். நன்றி.